வணக்கம். இப்போ நம்ம Tally ERP 9 வெர்ஷன் பார்க்க போகிறோம். Tally ERP 9 அப்படின்னா Tally இது நியூ வெர்ஷன். இது என்டர்பிரைஸ் ரிசோர்ஸ் பிளானிங். ஒரு என்டர்பிரைஸ்னா ஒரு நிர்வாகம், ஒரு நிறுவனம். அந்த நிறுவனத்தில் நடக்கிற A to Z எல்லா வேலைகளையும் ஒரு சாஃப்ட்வேர் செய்ய போகுது. அந்த மாதிரி ஒரு சாஃப்ட்வேர் செஞ்சதுன்னா, அதாவது ஒரு கம்பெனிக்கு ஆள் எடுக்கிறதுல இருந்து, சம்பளம் கொடுக்கறதுல இருந்து, அவங்க ப்ரொடக்ஷன் பண்ணுறது, சேல்ஸ் பண்ணுறது, டேக்ஸ் கட்டுறது, A to Z எல்லா வேலையும் ஒரு சாஃப்ட்வேர் வந்து செய்யும் அப்படின்னா அந்த சாஃப்ட்வேருக்கு பேர் ERP சாஃப்ட்வேர்னு சொல்லுவாங்க. இப்போ Tally சாஃப்ட்வேர் வந்து அக்கௌண்ட்ஸ் மட்டும் பார்த்துட்டு இருந்தது. இப்போ கம்பெனியில் எல்லா ஆக்டிவிட்டீஸும் பார்க்கறனால, பேரோல் எல்லாமே டாக்ஸேஷன் எல்லாம் பார்க்கறனால இப்போ லேட்டஸ்ட் நியூ வெர்ஷன் வந்து Tally ERP 9. இப்போ Tally ERP 9 வந்து நம்ம இன்ஸ்டாலேஷன் பண்ணோம்னா இந்த மாதிரி ஒரு ஐகான் டெஸ்க்டாப்பில் வந்திருக்கும். இதை நீங்கள் ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி லோடிங் ஆகும். Tally ERP 9 சொல்லிட்டு இது வந்து லைசன்ஸ்டு வெர்ஷன் இல்லை. லைசன்ஸ்டு வெர்ஷனாக இருந்தால் இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் வரவே வராது, நேராக வந்து போயிடும். இன்கேஸ் லைசன்ஸ் வாங்கியிருந்தீங்கன்னா இந்த ஆக்டிவேட் லைசன்ஸ் கிளிக் பண்ணிவிட்டு இன்டர்நெட்டை கனெக்ட் பண்ணிவிட்டு அந்த சீரியல் நம்பரை கொடுத்த உடனே ஆட்டோமேட்டிக்காக இது லைசன்ஸ்டு வெர்ஷனாக மாறிடும். லைசன்ஸ்டு வெர்ஷனுக்கும் எஜுகேஷனல் வெர்ஷனுக்கும் என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேஜராக வந்து வவுச்சர் டேட் வந்து சேஞ்ச் பண்ண முடியாது. எதுலன்னு பார்த்தீங்கன்னா எஜுகேஷனல் வெர்ஷனில். ஒரிஜினல் வெர்ஷனில் நம்ம சேஞ்ச் பண்ண முடியும். ஏன்னா வந்து ஒரு அக்கௌண்ட்ஸ்க்கு டேட்ன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால் அதை மட்டும் லாக் பண்ணிவிட்டு மற்ற எல்லா ஃபெசிலிட்டியும் நம்மளுக்கு ஆக்டிவேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம வந்து எஜுகேஷன் மோட்லேயே வச்சு நம்ம ஒர்க் அவுட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஒர்க் இன் எஜுகேஷன் மோடில் கிளிக் பண்ணிங்கன்னா கீழே வந்து ரெண்டு ஆப்ஷன் இருக்கும், சிங்கிள் யூசர் ஆர் மல்டி யூசர். சிங்கிள் யூசர் வந்து இங்கே சில்வர் எடிஷன் சொல்கிறாங்க, மல்டி யூசர் வந்து கோல்டு எடிஷன் சொல்கிறாங்க. இப்போ எனி ஒன் வெர்ஷன் நம்ம சூஸ் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் இது டிஃபால்ட் ஃபர்ஸ்ட் டைம் கம்பெனி நம்ம Tally ஓப்பன் பண்ணும்போது இருக்கிற ஃபர்ஸ்ட் மெனு இதுதான் வந்து கம்பெனி இன்ஃபோ அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் செலக்ட் கம்பெனி, லாகின் ஆஸ் ரிமோட் யூசர், கிரியேட் கம்பெனி. இப்போ ERPயோட மெயின் ஃபெசிலிட்டி பார்த்தீங்கன்னா ரிமோட் சர்வர் மூலமாக நம்ம எங்கிருந்தாலும் நெட்டு மூலமாக அக்கௌண்ட்ஸ் நம்ம பார்த்துக்கலாம். இப்போ கம்பெனி வந்து ஒரு டெல்லியில் இருக்குது அப்படின்னா சென்னையில் உட்காந்துட்டு டெல்லி அக்கௌண்ட்ஸ் பார்க்கலாம் அந்த இருக்கிற கம்ப்யூட்டரில். ஸோ அந்த ஃபெசிலிட்டிஸ்லாம் வந்து உனக்கு இன்டர்நெட் மூலமாக த்ரூ பண்ணியிருக்காங்க. அதனால் Tally ERP வந்து எல்லா ஃபெசிலிட்டியுமே வந்து உள்ளடக்கியது. இப்போ நம்ம வந்து நியூவாக ஒரு கம்பெனி கிரியேட் பண்ணோம் அப்படின்னா செலக்ட் கம்பெனின்னு கொடுங்க. ஏற்கனவே இருக்கிற கம்பெனி செலக்ட் பண்ணணும் அப்படின்னா செலக்ட் கம்பெனின்னு கொடுங்க. ஃப்ரெஷ்ஷாக ஒரு கம்பெனி கிரியேட் பண்ணோம் அப்படின்னா கிரியேட் கம்பெனி. ஒரு சென்டென்ஸுடைய ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து போல்டாக இருப்பாங்க, ரெட் இருக்கும், அதை வந்து கொஞ்சம் போல்டாக பண்ணியிருப்பாங்க. நீங்கள் மவுஸில் கிளிக் பண்ணுறதுக்கு பதிலாக கீபோர்டில் ஷார்ட்கட் யூஸ் பண்ணுறதுக்காக இந்த லெட்டர்ஸை கொடுத்துருக்காங்க. இப்போ கிரியேட் கம்பெனியில் பார்த்தீங்கன்னா C அப்படின்ற லெட்டர் வந்து போல்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ சியை நம்ம செலக்ட் பண்ணால் சியை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா கீபோர்டில் கிரியேட் கம்பெனி வரும். இப்போ சியை ப்ரெஸ் பண்ணலாம், இல்லை மவுஸில் கிளிக் பண்ணலாம். பட் வந்து Tally பொறுத்த வரைக்கும் மேஜராக வந்து நம்ம கீபோர்டு யூஸ் பண்ணுறது தான் ஃபாஸ்ட்டாக இருக்கும். மவுஸை அவாய்ட் பண்ணுறது நல்லது. ஸோ கிரியேட் கம்பெனி சியை ப்ரெஸ் பண்ணோன்னே ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு கம்பெனி கிரியேட் பண்ணுறதுக்கு இந்த கம்பெனி வந்து எந்த பாத்தில் போய் ஸ்டோர் ஆகுது அப்படின்றது ஃபர்ஸ்ட் இருக்குது டைரக்டரி C:/, Tally ERP 9ன்றதுல டேட்டான்னு ஒரு ஃபோல்டருக்குள்ளே போய் ஸ்டோர் ஆகுதுன்றது இன்ஃபார்ம் பண்ணுது. நெக்ஸ்ட் கம்பெனியுடைய நேம். இப்போ வந்து கம்பெனியோட நேம் வந்து G Support இந்தியா பிரைவேட் லிமிடெட் கொடுக்குறேன். நெக்ஸ்ட் வந்து அதனுடைய மெயிலிங் நேம். அதாவது சப்போஸ் சில பேருக்கு பிஸ்னஸ் நேம் ஒன்று இருக்கும், மெயிலிங் நேம் ஒன்று இருக்கும். அதாவது மெயிலிங்கில் எல்லாரும் தெரிகிற மாதிரி ஒரு கம்பெனியோட வெளியில் பப்ளிசிட்டியாக இருக்கும். பட் இன்டர்னலாக அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் பண்ணுறதுக்கு கம்பெனிக்கு ஒரு நேம் இருக்கும். இந்த நேம் அப்படின்றது அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் பண்ணுறதுக்கான நேமு. மெயிலிங் அட்ரஸ் வந்து பப்ளிக்கு தெரிஞ்ச ஒரு நேம் வந்து இது. ஸோ சேம் நேமாக இருந்தால் அப்படியே நம்ம விட்டுட்டு அட்ரஸ் மட்டும் டைப் பண்ணிடலாம். நம்பர் 110 கார் ஸ்ட்ரீட், மதுராந்தகம். நெக்ஸ்ட் வந்து எந்த கண்ட்ரினா இந்தியா, தென் என்ன ஸ்டேட் வந்து தமிழ்நாடு. இதெல்லாம் வந்து சூஸ் பண்ணினா டாக்ஸேஷன் வந்து கரெக்டாக அந்தந்த ஸ்டேட்டுக்கு ஏற்ற மாதிரி டேக்ஸ் மாற்றிருப்பாங்க. ஸோ அதுக்கெல்லாம் அலர்ட் ஆகிடும். அதனால் கரெக்டாக சூஸ் பண்ணிக்கணும். பின்கோடு, நெக்ஸ்ட் டெலிஃபோன் நம்பர், நெக்ஸ்ட் மொபைல் நம்பர், நெக்ஸ்ட் இமெயில் ஐடி. இதெல்லாம் சப்போஸ் இல்லைன்னா விட்டுடலாம். கண்டிப்பாக கொடுத்து தான் ஆகணும் அப்படின்னு நெசசிட்டி கிடையாது. கம்பெனி நேம் மட்டும் இம்பார்ட்டன்ட். மெயிலிங் நேம் அதெல்லாம் வந்து கொடுக்கலாம். பட் இருந்ததுன்னா சப்போஸ் இமெயில் ஐடி இல்லைன்னா விட்டுடலாம், தப்பில்லை.
நெக்ஸ்ட் வந்து கரன்சி சிம்பிள். ஆக்சுவலாக வந்து கரன்சி சிம்பிள் இங்கே ருபீஸ்னு இருக்குது. இப்போ சிம்பிள் வந்து மாற்றிருக்காங்க. பட் அதுக்கான இன்னும் கீபோர்டு வெர்ஷன் வந்து இன்னும் டிசைட் பண்ணலை. கீபோர்டில் எந்த கீ வந்து ப்ரெஸ் பண்ணால் அந்த உங்களுக்கு வந்து இப்போ நியூவாக சிம்பிள் அலர்ட் பண்ணியிருக்காங்க. டாலருக்குலாம் சிம்பிள் இருக்கிற மாதிரி இந்தியாவுக்கும். பட் இப்போதைக்கு நம்ம ருபீஸ்னு இன் ஃபியூச்சர் டேலி வெர்ஷனில் அதை ஆட் பண்ணி கொடுத்துருவாங்க. என்ன ஏதாவது ஒரு கீயை ப்ரெஸ் பண்ணால் அந்த சிம்பிள் வர மாதிரி கண்டிப்பாக நெக்ஸ்ட் வெர்ஷன்ஸில் அப்டேஷன், அதாவது நியூ வெர்ஷன், அதாவது ஒரிஜினல் வாங்கினீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நெட்டை கனெக்ட் பண்ணும்போது அந்த கீ வந்து அப்டேட் ஆகிடும். நெக்ஸ்ட் வந்து கம்பெனி என்ன டைப் ஆஃப் கம்பெனி. இப்போ நம்ம அக்கௌண்ட்ஸ் மட்டும் மெயின்டைன் பண்ண போகிறோம்னா அக்கௌண்ட்ஸ் ஒன்லி. இன்வென்ட்ரியோட இன்க்ளூட் பண்ண போகிறோம். சப்போஸ் ஸ்டாக் எல்லாம் மெயின்டைன் பண்ண போகிறோம், அதனுடைய ஸ்டாக் குவான்டிட்டி அதனுடைய வேல்யூ எல்லாம் மெயின்டைன் பண்ண போகிறோம்னா அக்கௌண்ட்ஸ் வித் இன்வென்ட்ரி சூஸ் பண்ணிக்கணும். இப்போது எக்ஸாம்பிள் வந்து நான் அக்கௌண்ட்ஸ் வித் இன்வென்ட்ரினே சூஸ் பண்ணிக்கிறேன். ஃபினான்ஷியல் இயர் ஃப்ரம். ஸோ ஃபினான்ஷியல் இயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம எந்த ஃபினான்ஷியல் இயரில், இப்போ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஏப்ரல் 1 ஆரம்பிச்சு நெக்ஸ்ட் இயர் வந்து மார்ச் 31 வரைக்கும் நம்மளுக்கு ஃபினான்ஷியல் இயர்னு சொல்கிறோம். இதுவே சில கண்ட்ரீஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஜனவரி 1 டிசம்பர் 31 வரைக்கும் க்ளோஸ் பண்ணுவாங்க அக்கௌண்ட்ஸு. ஸோ அதுதான் இயர் ஃபினான்ஷியல் இயர்னு சொல்கிறோம். இப்போ நம்ம எந்த ஃபினான்ஷியல் இயர் இருக்கிறோமோ அந்த இப்போ நான் இந்த இன்னைக்கு டேட்டை வந்து ஆகஸ்ட் 13, 2010 அப்படின்னா வி ஆர் இன் ஃபினான்ஷியல் பார்த்தீங்கன்னா 2010-2011, அது 2010-2011 நிதிநிலை ஆண்டில் நம்ம இருக்கிறோம். அப்போது ஏப்ரல் 1 2010 இருந்து 31/3 அதாவது 31 மார்ச் 2011 வரைக்கும் உள்ளது ஃபைனான்ஷியல் இயர். அப்போ நம்ம வந்து ஸ்டார்டிங் டேட் வந்து 1/4/2010 அப்படின்ற ஸ்டார்டிங் டேட் கொடுக்கணும். புக்ஸ் பிகினிங் ஃப்ரம், இப்போ நம்ம பிஸ்னஸ் வந்து என்னைக்கு ஸ்டார்ட் பண்ணுறோமோ அந்த டேட். ஸோ ஃபினான்ஷியல் இயர் அப்படின்றது நம்ம எந்த டேட்டுக்குள்ளே இருக்கிறோம், நம்ம ஃப்ரம் டேட் தான் கொடுக்குறோம், டூ டேட் கொடுக்குறது இல்லை. ஃபினான்ஷியல் இயர் ஃப்ரம் தான் கேட்டிருக்காங்க, டூவை கேட்கல அவங்க. பட் ரெண்டாவது ஆப்ஷன் வந்து புக்ஸ் பிகினிங் ஃப்ரம். இதை வந்து தப்பாக நினச்சிக்கூடாது, ஏதாவது 2 கேட்டிருக்கான்னு சொல்லிட்டு 31/3/2011 டைப் பண்ணக்கூடாது. ஸோ புக்ஸ் பிகினிங் ஃப்ரம் அப்படின்னா எந்த டேட்ல இருந்து, ஏன்னா அக்கௌண்ட்ஸ் நம்ம வந்து என்னைக்கு நம்ம பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறோம், என்னைக்கு அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் பண்ணுறோன்றது ஒரு டேட் இருக்கு. எல்லாமே வந்து கண்டிப்பாக வந்து ஏப்ரல் 1 தான் பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னு ஒன்றும் கிடையாது. இப்போ நான் வந்து ஆகஸ்ட் மாதம் 13 ஆரம்பிக்கிறேன் அப்படின்னா, ஸோ 14 ஆரம்பிக்கிறேன்னா 14/8/2010. தட்ஸ் ஆல். திஸ் புக்ஸ் பிகினிங் டேட். இதில் டேட் சேஞ்ச் பண்ண முடியாது அப்படின்றதுனால, ஏன்னா பிகாஸ் ஆஃப் எஜுகேஷன் வெர்ஷன் அதை அலோவ் பண்ணல. ஸோ அதனால் அதே டேட் வந்து நான் கொடுத்துட்றேன், 2010 கொடுத்துட்றேன். அடுத்து டேலி வால் பாஸ்வேர்ட். அதாவது இந்த பாஸ்வேர்டு கொடுத்தீங்கன்னா கம்பெனி என்ன நேம்னு, இப்போ ஜி சப்போர்ட் இந்தியா பிரைவேட் லிமிடெட் அப்படின்றது கம்பெனி நேம். இந்த கம்பெனி யாருக்கும் டிஸ்பிளே ஆகாம ஸ்டார், ஏன்னா சில பேர் வந்து நிறைய கம்பெனி வச்சிருப்பாங்க, அது யாருக்கும் தெரியக்கூடாது. என்னென்ன கம்பெனி உங்க பேர்ல இருக்குன்னு தெரியணும், கம்பெனி நேம் ஹைட் பண்ணணும். பட் இது ஒரு பாஸ்வேர்டு கொடுத்து அந்த பாஸ்வேர்டு கொடுத்தாதான் அந்த நேம் திருப்பி நம்ம ரிட்ரீவ் பண்ணி பார்க்க முடியும். மோஸ்ட்லி அந்த பாஸ்வேர்டு நம்ம அவாய்ட் பண்ணிடலாம். பட் அதுக்கு பதிலாக இந்த கம்பெனி யாரும் வந்து அக்சஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்கு, ஒன்லி அட்மினிஸ்ட்ரேட்டர் மட்டும் அக்சஸ் பண்றதுக்கு செக்யூரிட்டி கண்ட்ரோல், யூஸ் செக்யூரிட்டி கண்ட்ரோல் ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க. அதை நீங்க எஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா, அதாவது எஸ்க்கு இங்க ஒய்ன்னு கொடுத்து என்டர் அடிச்சாலே போதும். அட்மினிஸ்ட்ரேட்டருக்கு என்ன நேம் கொடுக்குறீங்க, இப்போ அட்மினிஸ்ட்ரேட்டருக்கு வந்து ஜி சப்போர்ட்னு கொடுக்குறேன். பாஸ்வேர்டு வந்து அட்மின் கொடுக்குறேன். அதே பாஸ்வேர்டை ரிப்பீட் பண்ண சொல்லுது. So forget your password will render your data inaccessible. பாஸ்வேர்டை மறந்துட்டீங்கன்னா உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்குது. பாஸ்வேர்டை மறந்துட்டா கஷ்டம் அப்படின்ற மாதிரி. யூஸ் டேலி ஆடிட் ஃபியூச்சர். ஆடிட்டிங் ஃபீச்சர்ஸ்லாம் வேணும் அப்படின்னா எஸ் கொடுக்கலாம். இன் ஃபியூச்சரில் வேணும்னா பண்ணிக்கலாம். அதே மாதிரி டிசலோ ஓப்பனிங் எஜுகேஷனல் மோடு. எஜுகேஷன் மோடில் வந்து டிசலோ பண்ணுறது. பட் அது நோ கொடுங்க, எஸ் கொடுத்த ஓப்பனிங் பண்ண அலோவ் பண்ணாது. எஜுகேஷன் மோடில் யாருமே அலோவ் பண்ணாது. ஸோ அப்படியே இருக்கட்டும். நெக்ஸ்ட் மற்றதெல்லாம் சேம். இங்கே கீழே பார்த்தீங்கன்னா பேஸ் கரன்சி சிம்பிள் வந்து ருபீஸ், இந்தியன் ருபீஸ், டெசிமல் பிளேஸ். இப்போ பைசாக்கெலாம் நம்ம 2 டெசிமல் யூஸ் பண்ணுறோம். முன்னாடி சிம்பிள் சஃபிக்ஸ் பண்ணுறது, டெசிமல் போர்ஷனுக்கு பைஸ் அப்படின்னு சொல்லிட்டு வரணும். இப்போ சப்போஸ் நம்ம அமௌண்ட்டில் வந்து 50 rupees 25 பைஸ் அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக பைஸ்ன்ற வார்த்தையை ஆட் பண்ணணும் அப்படின்றது. மில்லியனில் வேணுமா நம்மளுக்கு அமௌண்ட்லாம், மோஸ்ட்லி மில்லியனில் தேவைப்படாது, நம்மளுக்குலாம் குரோரில் போயிடும். அதுமாதிரி ஸ்பேஸ் வேணும், எஸ் ஸ்பேஸ் வேணும். டெசிமல் 2 வேர்டுக்கு வந்து நம்ம பிரிண்ட் ஆகும்போது இப்போ 1155 ஒன்லி அது மாதிரி வருது இல்லைங்களா, லெட்டர்ஸ் வருது இல்லையா, அதில் ஸ்பேஸ் வரணுமா. லாஸ்ட்டு பைசாவுக்கும் நம்மளுக்கு அந்த ஆடிங் அந்த லெட்டர்ஸ் ஆட் ஆகணுமா, எஸ். இந்த கம்பெனி வந்து ஃபினிஷ் பண்ண பிறகு மற்ற சாஃப்ட்வேர் மாதிரிலாம் ஒவ்வொருத்தரும் நம்ம சேவ் அப்படின்னு கொடுத்து சேவ் பண்ணணும். இங்கே அப்படி கிடையாது. ஒரு இது முடியும் போதும், ஒரு ஒர்க் முடியும் போதும் அக்செப்ட் அப்படின்னு கேட்கும், எஸ் ஆர் நோ. அதாவது நான் வந்து ஒய் ப்ரெஸ் பண்ணாலும் எஸ் தான், அப்படி இல்லை என்ட்ரி கீ ப்ரெஸ் பண்ணாலும் எஸ் தான். அதே மாதிரி நோ கொடுக்கணும்னா கீபோர்டில் என்ற லெட்டரை ப்ரெஸ் பண்ணலாம், அதர்வைஸ் எஸ்கேப்பை ப்ரெஸ் பண்ணலாம். இப்போ ஒய் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா கம்பெனி கிரியேட் ஆகிடுச்சு. கம்பெனிக்குள்ளே என்ட்ரு ஆகிறதுக்காக பாஸ்வேர்டு கேட்குது. ஸோ நம்ம என்ன அட்மினிஸ்ட்ரேஷன் நேம் கொடுத்தோம், ஜி சப்போர்ட்னு கொடுத்தோம். இது வந்து அட்மினிஸ்ட்ரேட்டர் நேமு. பாஸ்வேர்டு வந்து அட்மின் கொடுத்தோம். இதுக்கு கொடுத்து
என்டர் அடிச்சா தான் அந்த கம்பெனி வந்து ஓப்பன் ஆகும். ஸ்டாச்சுட்டரி மாஸ்டர் கிரியேட் பண்ணுறது, இது வந்து டேக்ஸ்க்கெல்லாம் தேவையான மாஸ்டர்ஸ்லாம் ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் பண்ணிக்கும். ஸோ கம்பெனி கிரியேட் பண்ண பிறகு உங்களுக்கு இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஜி சப்போர்ட் இந்தியா பிரைவேட் கம்பெனி நேம் இருக்குது. இது வரைக்கும் எந்த வவுச்சர்ஸ் என்ட்ரி பண்ணலை அப்படின்ற இன்ஃபர்மேஷன் இருக்குது. ஸோ மேலே கரண்ட் பீரியட் பார்த்தீங்கன்னா 1/4/2010 31/3 இந்த ஃபினான்ஷியல் இயர் இருக்குது. ஸோ இன்னைக்கு அந்த டேட் ஸ்டார்டிங் டேட் இன்னைக்கு டேட் என்னன்னு சொல்லிட்டு இருக்கு. ஸோ கம்பெனி கிரியேட் பண்ணிட்டு வெளியே சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துட்டோம். இது வந்து கேட்வே ஆஃப் டேலின்னு சொல்லுவாங்க. இதுதான் மெயின் மெனு, ஒரு கம்பெனியுடைய மேஜர் மெனு. இந்த மெனுவில் இருக்கிற ஒரு ஆப்ஷனை பற்றியும் நம்ம நெக்ஸ்ட் செஷனில் பார்ப்போம்.